இயேசு நாம் ஜெயிக்க நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. இல்லை சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம ஜெபங்களுக்கு ஒரு நல்ல பதில் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, தந்திருக்கிறார். நம்ம விசுவாசம் எங்கே போகுது? நம்ம இருக்க இந்த கூடாரத்தில் தான். உலகமெங்கு என்ன செய்ய போகுது? போகுது. அது எப்படி நடக்கும்? சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்றைக்கி கல்றையிலேருந்து வாரம் ஒரு சகோதரன் லேகின் பிசாசு பிடிச்சவர், அவரெல்லாம் பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டார். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டார். நம்மளே ஆண்டவர் நடத்த மாட்டாரா? கல்றைக்கு தான் ஆளுக்கு இங்கேருந்து போவோம், அங்கே கல்றையிலேருந்து வெளியே என்ன செய்யுது வந்து ஊழியராக நினச்சிட்டார், மாறிட்டார். ஒரு சின்ன பிள்ளை செய்த ஊழியம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அந்த நாகமான் குஷ்ரோய் நீங்கிச்சு. அந்த சிரியா தேசத்துக்கு என்ன வந்துட்டு சொல்லுங்கள், இப்படி தான் ஊழியம் நடக்க போகுது. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இனிமேல்ட்ட காலங்களில் இப்படி தான் என்ன செய்ய போகுது? ஒரு வாழ் போதும், கலக்கலக்குன்னு என்ன செய்வார், அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த விசுவாசம் அது வாட்டுக்கு என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், அது நிப்பாட்டா யாரும் என்ன செய்ய முடியாது. திருப்பூரில் ஒரு ஊழியம் நடந்தது. கடைசியில் அவருக்கு ஆசை, அச்சங்கோட்டத்தில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அங்கேயும் என்ன செய்யணும், இதே ஜெபம் என்ன செய்யணும், அங்கே நடத்தியாச்சு. பிறகு அவங்க பார்த்தாங்க, அந்த வாய்க்காலை வெட்டி மகா வீட்டுக்கு எங்கே இருக்குது, ராஜபாளையத்தில் இருக்குது, அங்கே கொண்டு போயிட்டாங்க. அங்கேயும் என்னது ஜெபம். அந்த ஆட்கள்லாம் பைபிள் எடுத்த ஆட்களே கிடையாது. இப்போ பைபிள் எடுத்து என்ன செய்யுது, அப்போது ஒரு வாய்க்கா வெட்டினா அந்த வாய்க்கா அப்படியே என்ன செய்யுது வருது. அடுத்த வாய்க்கா எங்களுக்கு அச்சங்கொண்டம் வந்து கடைசியில் ராஜபாளையம் என்ன செய்யிட்டு போகுது. இன்னும் அந்த சகோதரன் நாளைக்கு மெட்ராஸ் போயிடுவார். திருப்பூர்லேருந்து எங்கே போயிடுவார், மெட்ராஸ் போயிடுவார். ஜதவச்சன அல்லேலூயா. இப்படிலாம் அவங்க பிறகு மாமா அத்தை இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வாய்க்கால் எழுதியாச்சு, வெட்டியாச்சு. எங்கள் மாமா அத்தையும் பார்க்கலையா, எங்கள் மாமா எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. இப்போ நல்ல சாட்சி, நல்ல சத்தம் கொடுக்குறாரு. சத்தம் வச்சுருங்க அல்லேலூயா. அப்போ வாய்க்கால்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவட விசுவாசம் உலகமெங்கும் என்ன செய்யும், நிப்பாட்ட முடியுமா? யார் நிப்பாட்ட முடியுமா? இதோ உனக்கு முன்பாக திறந்த ஒருவரும் என்ன செய்ய முடியாது, போட்ட முடியாது. இந்த ஊழியம் போகிற இடமெல்லாம் கர்த்தர், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கு. பிழைக்க போய் தான் அப்படி ஓடிக்கிட்டு நடக்காங்க. ஜதவச்சலுக்கு வீட்டில் அவங்களால எழுத முடியல, இருக்க முடியல. திருப்பூர் சகோதரிலாம் சொல்லுவாங்க, என் மாப்பிள்ளை இப்படி சத்தியம் சொல்லுவார்னு சொல்லி நான் என்ன செய்யலை. அவர் பதிவாக கோயிலுக்கு போகிறவர்களுக்கு. ஆனால் அந்த அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய முடியாது, வீட்டில் ஜெபம் நடக்கு. அப்போ கேட்டிருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் என்ன செய்யுது நடக்கு ஐயா, எங்கள் வீட்லேயும் நடக்கு, என் கூட வாங்க, மெட்ராஸுக்கு போகிறேன், என் கூட என்ன செய்யுங்க வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வாய்க்கால்கள் என்ன செய்யுது, வெட்டப்படுது. ஆண்டவர் ஊழியங்களை அதிசயமாக என்ன செய்கிறாரு, நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஒரே ஒரு வசனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். 2வது அதிகாரம், மார்க்கு 2வது அதிகாரம் 3வது வசனம். மார்க்கு இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர் சவிமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி இறக்கினார்கள். சத்தம் வச்சிருங்க அல்லேலூயா. சத்தம் வச்சிருங்க அல்லேலூயா. ஆண்டு பார்த்தாரு, இந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டு, நீ எழுந்து போவோம் விசுவாசம் உன்னை ரட்சித்தேன்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை வச்சு இவனுக்கு நல்ல சுகம் என்ன செய்யிட்டு கிடச்சிட்டு. நாமெல்லாம் நினச்சி பார்த்தேன், சாதாரண காரியத்துக்கே புலம்பிகிட்டு இருக்கோம், ஆனால் கூரையை என்ன செய்யணும். சத்தம் வச்சிருக்க அல்லேலூயா. தாவீதுகிட்ட சொன்னேன், இப்போ பவர் சத்த ஜபத்துக்குலாம் சில பேர் நடக்கணும்னு சொல்லி அநேகர் ஜபத்தை நிப்பாட்டியாச்சு. இப்படி என்ன செய்யக்கூடாது, கூரையை பிரிக்கக்கூடிய விசுவாசம் இருந்ததுன்னா நிற்போமா? எங்கேனாலும் நம்ம காலை என்ன செய்யும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கூரையை பிரிக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும். ஆனால் 4 பேருக்கு பார்த்தாங்க, அவனை சுமந்துக்கிட்டு வராங்க, கடைசியில் என்ன செய்ய முடியும், உள்ளே என்ன செய்ய முடியல, போக முடியல. பார்த்தாங்க மேலே மேரி, அடுத்த வீட்டு கூரையை பிரிக்க முடியுமா? சத்தம் வச்சுருக்காலே, ஒரு கல் அடுத்த வீட்டு கல் நம்ம பக்கத்தில் இடத்தாலே ஓ அப்படிங்காங்க. ஆனால் தைரியமாக ஏறணும். சத்தம் வச்சுருக்க அல்லேலூயா. ஊழியத்தில் இந்த கிருபை நமக்கு என்ன செய்யணும், வேணும். ஓடி ஓடி நம்ம ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும், அவர் வரல இவர் வரலன்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கால் இருக்குல்ல, நம்ம வண்டி பெட்ரோல் போடாத கால். சத்தம் வச்சுருக்க அல்லேலூயா. நல்லா வீசி என்ன செய்யலாம், நடக்கலாமா நடக்கூடாதா? எனக்கெல்லாம் 61 வயசு ஆயிடுச்சு. இப்போ கால் குடக்குங்க, ஆனால் நடைய குறைக்கலை. சத்தம் வச்சுருக்க அல்லேலூயா. அக்கா அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி இனிமேல் நமக்கு நம்ம எப்படி இருக்கோம், வயசாகவே ஆகலை. சத்தம் வச்சுருக்க அல்லேலூயா. அப்படி தான் நம்ம நினச்சி என்ன செய்யணும், ஓடணும். இப்போ பாருங்க, இவ்வளோ நேரம் வட்டம் பண்ணிருக்கேன், கால்னு வலிக்கலை. சத்தம் வச்சுருக்க அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நான் ஏன்னு சொல்லலாம், 4 பேர் விசுவாசம் ஆண்டவர் என்ன செய்யிட்டாரு, கூரையை நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுவோம். அதுதான் அந்த வசனத்தை சொல்லுவேன். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. கூரையை நம்ம என்ன செய்யணும்,
தாவீதுகிட்ட சொன்னேன், ஏயா சத்திரத்துக்கு வரும்போதே சொல்லிட்டேன், சும்மாலாம் ஒளி செய்யக்கூடாது ஐயா. அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும் வேணும். பூர்வம் சாதா தலைவலிக்கும் அப்படி நொண்டி மாடுவோம் அப்படி நம்ம இருக்கக்கூடாது ஐயா. நம்ம நல்லா என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் என்ன செய்யணும். நல்ல உற்சாகமாக செய்யும்போது நம்ம மூலியமாக நிறைய சப்பானிகள் கர்த்தர் என்ன செய்வார், நடப்பார். நடத்த மாட்டாரா? நடத்துப்பார். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய சப்பானிகள் நிறைய பேரை கர்த்தர் என்ன செய்வார், நடத்தி செல்வார். அல்லேலூயா. இல்லை கையை அசைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கையை வைத்து பாருங்கள, கொஞ்சம் நடக்கணும். சில நேரம் பஸ் இருக்காது, கால் என்ன செய்யணும், நடக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கால் ஜெபத்துக்கு என்ன செய்யணும், நடக்கணும். அங்கே ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு தேடக்கூடாது. நம்மளே அவர் என் வண்டியில் ஏறினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல வண்டி தந்திருக்காருயா, என் கால் தந்திருக்காரு, நான் என்ன செய்ய போகிறேன், ஓடி கூட்டத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன். இப்படி ஒரு உற்சாகம் நமக்கு என்ன செய்யணும் வேணும். இப்படி இருந்துன்னா பிழைச்சிக்கிடலாம். அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் உங்கள் மூலியமாக நிறைய அற்புதங்களை என்ன செய்வார், செய்வாரா செய்ய மாட்டாரா? சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? இன்றைக்கி படித்து தான் முன்னேறுவாங்க பார்த்துக்கிடுங்க. படித்து தான் முன்னேறுவாங்க. ஆனால் நம்ம ஐக்கியத்தில் எப்படி தருமா, எங்கள் ஊர்லலாம் மணி உரிமை அடிக்கடி எனக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. மணி உரிமை சகோதரர் பத்தாப்பு வெயிலாட்டி சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான். அன்னைட்டு தான் கூட்டியாந்து விட்டான். இன்றைக்கி பாருங்கள் பச்சை மை கழுத்து என்ன செய்தார், போடுதாருங்க. செத்த வச்சங்க அல்லேலூயா. மரத்தில் ஏறதுக்கு இந்த கூரையை பிரிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி ஐக்கியத்தை மறக்கலை, காணிக்க அனுப்பிட்டுருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. என்கிட்ட பத்தாப்பு வேலாடு என் கூட என் சைக்கிள், அப்போ எனக்கு வண்டியும் கிடையாது, என் சைக்கிளில் பின்னாடி வச்சு மீச்சு என்ன செய்தேன், கொண்டு விட்டேன். இன்றைக்கி நெய்வேலியில் என்ன கையெழுத்து போடுதாரு, இப்பவும் கேட்காரு, அண்ணன் எப்படி இருக்காங்க, அக்கா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்தாங்க கேட்காங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் உயர்ந்த படிப்பில் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. சாதாரண படிப்பு இல்லைங்க, அந்த அளவுக்கு டாக்டரு வக்கீல் இப்போவே சொல்லியிருக்காங்க, வக்கீல் இப்படி படிக்க வச்சுட்ருக்காங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு ஆள் வயதுக்கு வக்கீல் கேஸ் போட்டார். அந்த அவர் சொல்கிறார், என் பிள்ளை அந்த படிப்பு தாங்கன்னு படிப்பா, என் மாவை வந்து அதை என்ன செய்வா பார்த்துக்கூட இவங்க கிட்ட நிற்க முடியாது அப்படிங்க குருசாமி. என் மாவக்கிட்ட இவங்க என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது, படிப்பை முடிக்க போகிறா. இந்த கேஸ்லாம் தூளாக என்ன செய்யும். அவரை தைரியமாக சொல்கிறாரு. நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய காரியங்களை ஐக்கியத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 4 பேருடைய விசுவாசம் கர்த்தர் உயர்ந்த அந்த சப்பானி என்ன செய்யிட்டாரு சொல்லுங்கள், எடுத்துவோம் படுக்கை தூக்கிட்டு போட்டேன் நடன்ட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே நாங்களும் நல்ல விசுவாசத்தில் கூரையை என்ன செய்யணும் சொல்லுங்கள். சும்மா அந்த சொகுசு வாழ்க்கை நமக்கு என்ன செய்யண்டாம், வேண்டாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சகைவு எங்கே ஏறிட்டார், ஏறணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை சொகுசு, என்னது சொகுசு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள நிற்கக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நானும் நல்ல விசேஷமாக என்ன செய்யணும், மாறணும். நம்ம இருக்க இடம் என்ன செய்யணும், நம்ம ஊருக்கு தெரியணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இருக்க இடம் நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணும், தெரியணும். நம்ம இருக்க இடம் ஐக்கியத்துக்கு தெரியணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி என்ன செய்யக்கூடாது, வித்தியாசமாக என்ன செய்யக்கூடாது. யாரை பாரத்தோடு செபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் எழுப்புதல் வர்றதுக்கு எங்களை ஒரு காரணமாக நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் தைரியமாக ஓடணும் ஆண்டவரே, இருக்க பலத்தோடு கூட ஓடணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு பேரும் ஓடணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஓட்டங்கள் ஆண்டவரே எதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் சொல்ல வைக்காருன்னா, நம்ம அந்த 4 பேர் போல நல்லா ஓடணும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. என் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. சப்பானிகள் எழுந்து நடக்கணும் ஆண்டவரே. குருடர்கள்லாம் பார்க்கணும் ஆண்டவரே. செவிடெல்லாம் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாம் நின்றக்கூடாது. யார் எதிர்பார்த்தா ஊழியம் செய்ய முடியாது. நாமே எழுந்து ஓடணும் ஆண்டவரே. நானே எழுந்து ஓடணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் யாரும் நம்மளை தட்டி கொடுத்து போகவே கூடாது. எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் இந்த எச்சரிப்பை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி யாராவது அந்த 4 பேருக்குள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க சொல்லி யாராவது ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். எங்கள் ஓட்டங்கள் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சோத்திரம். ஆமென். சோத்திரம். ஐயா நாங்கள் ரேஸாக ஓடிட்டோம். இப்படி இந்த உபவாச ஜெபத்தில் கேட்டிருக்கோம். எங்களுக்கு சொகுசு வேண்டாம் ஆண்டவரே. சிலுவையை தூக்கணும். ஆமென். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். ஆமென் ஆமென். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நம்மளை கொண்டு உன்னை கொண்டு
சோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழி பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, நமக்கு உடல் சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றி டாடி. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அன்று நிச்சயமான ஜெபங்களை கேட்டு அன்று பெரிய எழுப்புதலை என்ன செய்வார் தருவார். அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் ஆண்டவரே இருக்கும்படி ஜாக்கிரதை என்ன செய்யணும், உறுதியாக்கும்படி நம்ம எப்படி இருக்கணும், அருமையான விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இருக்கும்போது கர்த்தர் நம்ம நடத்துவார். இந்த விசுவாசமெல்லாம் உலகமெங்கும் என்ன செய்யணும், போகணும், பிரசித்தம் என்ன செய்யணும், ஆகணும். நான் செய்யும்போது குடும்பங்களை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த 4 பேருடைய விசுவாசம் அந்த ஒருத்தனை என்ன செய்யிட்டு சுகமாயிட்டு, சுகமுள்ள வாழ்க்கைக்கு நம்மளை அழைக்கலை. அவர் சிலுவையை என்ன செய்யணும், சுமக்கணும். அண்ணன் ராஜலோபியில் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு சகோதரன் மெத்தை செஞ்சார் பார்த்துடுங்க. சொல்லியிருக்கேன், பழையபடியும் சொல்லுவேன். எத்தனை வச்சுருங்க. அல்லேலூயா. மேலே இலவ பஞ்சு சுத்தமாக வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு மெத்தையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போது அண்ணனுக்கு நான் அப்போ ஃபோன்லாம் கிடையாது. அப்போ அண்ணன்கிட்ட ஜெபத்துக்கு வரும்போது சொன்னேன், அண்ணன் அச்சமண்டில் ஒரு ஆள் மெத்தை செய்கிறாரு, உங்களுக்கு ஒரு மெத்தை என்ன செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு. சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. அண்ணன் சொன்ன வார்த்தை, மெத்தை வேண்டாம் தம்பி, துண்டு போதும் தம்பி, கீழே விரிச்சா என்ன செய்யலாம். சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. கைதெடுக்காவோ வேன் சோத்திரம். மெத்தை வேண்டாம் தம்பி. அதனால தான் இப்போ என் வீட்டுக்கெல்லாம் நான் என் கட்டில் வெறுங்கட்டில் தான் கிடக்கு. அன்றைக்கி அண்ணன் சொன்ன உபதேசம். சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. ஆமாம், மெத்தை சுகமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கலை. நம்ம சத்தியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் என் உள்ளத்தில் உள்ளது அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவோ பொருளாதாரங்களை தந்திருக்காரு, எவ்வளவோ ஓடக்கூடிய சூழ்நிலையை தந்திருக்கிறாரு, எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்காக என்ன செய்வோம், நிற்போம். 4 பேர் விசுவாசம் அந்த முடவன் என்ன செய்யிட்டாரு, நடக்க பண்ணிட்டாரு. அந்த தரும்படியாக கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சோத்திரம் சோத்திரம். இயேசு நாமம் ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை படித்து சாட்சிகளாக கடந்து சொல்லுவோம். செபத்தில் 90வது பாடல். ஒரு 2 கவியை மட்டும் படிப்போம். செபத்தில் 90வது பாடல். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்ன செய்யா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்ன செய்யா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்,
சாட்சி வேலைக்கு ஆதாரம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இது யோப்பா பட்டணத்தில் இருந்த அற்புதத்தை ஆண்டவர் எங்கள் பேதுரு சாட்சி வேலையை அன்றைக்கி என்ன செய்தார், ஊழிய அறிமுக வேலையை என்ன செய்தார், ஊழிய பகிர்மானத்தை அன்றைக்கி என்ன செய்தார், ஊழியர்களுக்கு மத்தியில் அவங்க கூட இருந்த சுவிசேஷர்கள் மத்தியில் என்ன செய்தார், அறிமுகப்படுத்தார். அன்றைக்கி இப்படிலாம் நான் என்ன செஞ்சது இருந்துச்சு. அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. நம்மளும் என்ன செய்ய போகிறோம், சாட்சி சொல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு செய்த நன்மைகளை 11 மாதங்களும் கடந்து வந்து இந்த வருஷத்தில் 12வது மாதம் இந்த கடைசி உபவாச கூடத்தை நமக்கு ஆசீர்வாதம் தந்துருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு போதும். ஹல்லேலூயா. அண்ணன் படித்த அந்த ஒரு பாட்டு என்ன செய்யும், இந்த போதும். ஹல்லேலூயா. அந்த ஒரு பாட்டு இந்த என்ன செய்யும், நம்மளை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. வரிசையாக என்ன செய்ய போகிறோம், சாட்சி சொல்ல போகிறோம். காரியத்தை என்ன செய்ய போகிறோம், முதலில் இருந்து இந்த வருஷம் முதல்ல இருந்து இந்த 12வது மாதம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொருவராக என்ன செய்ய போகிறோம், சொல்ல வர போகிறோம். முதல்ல நான் சொல்லிக்கிட்டேன், இந்த வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் படி நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாயின்னு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. ஆனால் அடுத்து எச்சரிப்பு என்ன சொன்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தை எச்சரிப்பு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில் யாரையும் இதை மட்டும் ரொம்ப பிடிச்சிட்டேன். அப்போது வாக்குத்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னா ஜோயரண்ணன் சொன்னாங்க, தம்பி நீ என் மனசுக்கு நம்மளை ஆண்டவர் பெரிய அளவில் ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜோயரண்ணன் சொன்னால், தம்பி நீ உலகப்பரான காரியத்தை நினைக்கக்கூடாது, அநேகருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல் அந்த வருஷத்தில் சென்னை ஊழியங்களுக்கு ஒரு சில மாதம் தான் தடை இருக்கும், ஆனால் எல்லா மாதங்களும் கடந்து செல்லக்கூடிய கிருபையை கத்தர் தந்தார். ஹல்லேலூயா. ஐக்கிய ஊழியங்களில் எவ்வளோ தூரம் உபவாச கூட்டத்துக்கு காத்துரு ஜெபத்துக்கு எவ்வளோ தூரம் ஜெபிக்கிறதுக்கு என்ன செஞ்சார். ஏன்னா அண்ணன் சொன்ன வார்த்தை, நீ அநேகருக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ அந்த ஆலோசனையை கேட்கணும். நான் என்ன செய்யணும், அந்த நேரமே பொறுத்தனை பண்ணேன், ஆண்டவரே இந்த வருஷம் முழு நான் அநேகருக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அந்த காரியத்தை எனக்கு நினைச்சு வாய்க்க பண்ணி தரும். அடுத்து வியாபாரத்துக்காக ஒரு வாக்குத்தத்தை எடுத்தேன். அதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தர் உன் சகல நோய்களை ஒன்று விட்டு என்ன செய்வார், விளக்குவார், இருமனமாக இராது. அப்போ ஒரு சில நாளைக்கு வியாபாரம் எடுத்துகிட்டு இது என்ன இப்படி எடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் அந்த இருமனம் அந்த வசனம் என்ன செய்ய வந்துடும், என் இருமனம் என்ன செஞ்சுருங்க, எடுத்து போட்டுருங்கப்பா, இருமனம் எடுத்து போட்டுங்க, நீங்கள் என் வியாபாரத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. இப்படி சொல்லி இந்த 12 மாதங்களுக்கு கடந்து வர கர்த்தர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. உள்ள சமீப காலத்தில் சனிக்கிழமை ஒரு குழவி இதில் கொட்டிருச்சு. அதனால் வேதனை வச்சிருச்சு, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிக்காயிட்டேன். ஒரு தொண்டை வறண்டு காதுலாம் விரைச்சிருச்சு. எனக்கெல்லாம் பயம் கொடுத்துருச்சு, நம்ம வாழ்க்கை இதோட முடிய போது உங்களுக்கு ஒரு குழவியில் தான் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஒரு குழவிக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, தாக்கு பிடிக்க மாட்டேங்கி, சிக்காயிட்டோம். தொண்டை வரங்கு, நாக்கு தொண்டெல்லாம் வறண்டுருச்சு, காதுலாம் விரைச்சிருச்சு, தலைலாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு மாதிரி ஆனிச்சு. அப்போ நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு குழவிக்கு தாக்கு பிடிக்கலையேன்னு சொல்லி ஆண்டவரே, ஒரு என் வாழ்க்கையில் கடன் வாங்கி நான் அந்த வியாபாரம் வாங்கிட்டு போகிறது கொஞ்சம் துட்டு இல்லாமல் கடனை எனக்கு விற்றுட்டு வந்து தந்துடுன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன். ஏசப்பா, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போயிடறான்னு அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறக்கூடாது. நான் விற்றுட்டு வந்து அந்த கடனை அந்த வியாபாரத்தை கொடுத்துடணும், எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு எனக்கு ஜீவனை தந்தினா நம்ம ஊழியத்தையும் சொல்லி அந்த பைக்கில் போகும்போதே ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல உங்கள் சாட்சியாய் உயிரோடு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பேதுரு சொல்லுறாரு, காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு அன்றைக்கி விவரிக்க தொடங்கினார். அன்றைக்கி ஊழிய பகிர்மான அன்றைக்கி பேதுரு சீசர்களுக்கு மத்தியில் சொன்னது போல் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் 12 மாதங்களும் 12 விதமான அபிஷேகங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சுபாவங்களை மாற்றிருக்கிறார். வாழ்க்கையில் ஆவிக்குரிய குடும்பங்களாக என்ன செஞ்சுக்காரு, மாற்றிக்கிட்டே இருந்தார். ஜெபத்துக்கு வர ஜெபத்தன்மைகள் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தந்திருக்காரு, உலகப்புறான ஆசீர்வாதம் தந்திருக்காரு. ஒரு ஆவிக்குரிய குடும்பங்களாக நினைஞ்சிருக்காருன்னா ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் மணி செய்த நன்மைகளை சொல்லுவோம். பேதுரு அன்னைக்கு எப்படி ஊழிய பகிர்மானதை சொல்லும்போது அங்கே இருக்கிற கொந்தளிப்புலாம் இணைஞ்சதுன்னா அங்கே சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டு திரும்பவும் அவங்களுக்குள்ள பரிசுத்தாயின் அபிஷேகம் ஊற்றப்படும். ஊற்றப்பட்டுச்சு. இந்த 12ஆம் மாதத்தை சாட்சி சொல்லும்போது புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது புதிய அபிஷேகத்தோடு போக போகிறோம். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தோடு கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. வாங்க எல்லாம் சாட்சி சொல்ல வாங்க, ஆவியானவர் நடத்துவார். சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்னையும் சாட்சியாக நிறுத்தினதுக்கு தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கிருபையாக வந்து ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சுருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அளவுக்கு நான் ஆவிக்குரிய இதில் ரொம்ப இல்லை. ஆனால் இந்த இந்த வருஷத்து எண்டுக்குள்ளே என்னென்னா ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தையும் எச்சரிப்பையும் கொடுத்ததுபடி நல்லா கிருபையாக நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதில் வந்து எனக்கு வந்து கல்லீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய் வந்து அடைப்பு இருந்துச்சு. அப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் போல் குடல் வந்து எல்லாருக்கும் 6 mm இருக்குன்னா எனக்கு 16 mm மேலே 17க்கும் மேலே தான் இருந்திருக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் சரி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கட்டும், அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம், இருக்கிற வரைக்கும் ஓடட்டும், அவங்க இந்த இதை வந்து என்னால் என்ன செய்ய முடியாது, யாருமே சரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது என் ஐக்கியத்தில் வந்து என் வீட்டில் இவங்க பேசினாங்க, ஐக்கியத்தில் கால் பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு பைபிள் கொடுங்க, வாசிக்கட்டும், ஜெபத்துக்கு வரட்டும்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்க எனக்கு ஐக்கியத்தில் இந்த பைபிள் கிடச்சிது. இதுக்கு இதை சொல்கிறேன்னா, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன வார்த்தையின்படி நான் வந்து எனக்கு என்ன போராட்டம்னா, சரீரத்தினை பற்றின கவலை உண்மையிலே இல்லை, அதை சிந்திக்கவும் இல்லை. ஆனால் என்ன நினச்சேன், எப்படியாவது ப்ரேயருக்கு தப்பிச்சு போயிடணுங்கிற எண்ணம் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே இருந்தது. குடும்பமாக வரணும் இந்த எண்ணத்திலே தான் இருந்துச்சு. அப்போ போக்குவரத்துமாக இருக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கும்போது இந்த இது கிடச்சோன்னே எப்படியாவது தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ப்ரேயருக்கு வர்றது, பைபிள் வாசிக்கிறது, அப்புறம் ஜெபம் பண்ணி தண்ணி வாங்கிட்டு போகிறது, ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறது, ஐக்கியத்துக்காக கொடுக்கறது, இந்த அதாவது நம்மளோட சிந்தனை பூரா எப்படி இருந்துச்சுன்னா ஐக்கியம் ஆண்டவர், இந்த இதை தவிர வேறு எதையுமே பற்றி போகலை. அப்படியே நம்ம நடந்துங்கும்போது கரெக்டாக பைபிளை வாசித்து முடித்தேன். பைபிளை வாசி முடிக்கும் ஒரு பெரிய ஸ்கேன் எடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஸ்கேன் எடுத்தோம். அந்த ஸ்கேனில் தான் என்ன தெரியும்னா, இப்போ இருக்க முன்னாடி இருந்த பிரச்சனைக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இயேசுவுக்கு தான் மகிமை உண்டாகணும். நான் எந்த டேப்லெட்டும் போடலை, நான் வசனத்தை மட்டும்தான் படித்தேன், ஐக்கியத்தை மட்டும்தான் நான் சிந்தனையில் வச்சேன். ஐக்கிய ஊழியங்கள் எல்லா ஊழியத்திலையும் கூகுள் மீட்டில் கலந்து கொள்ள முடிஞ்ச அளவுக்கு என்னால் கலந்து கொள்ளதில் நான் கலந்துக்கிட்டேன். இது மட்டும்தான் நான் செஞ்சேன், மனசார செஞ்சது இதுதான். எப்படி இது நடந்துச்சுன்னே என்னால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ரிப்போர்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாரையும் போல் உங்களுக்கும் குடல் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி டேப்லெட்லாம் நீங்கள் போட வேண்டாம், இன்னும் 2 வருஷத்துக்கு ஒருக்க உங்களுக்கு செக்கப் பண்ணால் போதும், நீங்கள் எல்லாரையும் போல் நார்மலாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எங்கேயும் நடக்காத அற்புதம் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் வேதத்தை விரைந்து கற்போம் திட்டத்தில் நான் வந்து வேதத்தை கோர்வையாக வாசிக்கும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் நார்மலாக என்னோடய ரிப்போர்ட் எங்கேயுமே குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஐக்கியத்தில் வந்த பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிருபையாக கொடுத்துரு, எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா. இதை வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்டே அவங்களே சாட்சி சொல்லியிருக்காங்க. நான் தற்செயலாக எனக்கு ஒரு வேலைக்காக போயிருக்கும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, பைபிள் வாசியாமே சரியாயிட்டாமே உங்கள் வீட்டுக்காரர் சொன்னாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, பைபிள் தான் வாசிச்சா என்ன ஆகிட்டு சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி வீட்டிலே வந்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த பைபிள் ரீடிங் தான் என்னை என்ன செஞ்சுது, நிறைய மாற்றிச்சுது. என்னோடய அழைப்பு என்ன, நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆவியானவர் தொடர்ந்து என்னோடய ஜெப வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் பேச ஆரம்பித்தாங்க. கர்த்தர் நாம மாத்திரம் மையப்படுவதன் ஒரு சின்னதையும் விவரமாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. பைபிளில் சாட்சினை கொடுத்த வார்த்தையே ஒரு சின்னதை மட்டும் சொல்லியிருந்தேன். கர்த்தர் எங்களுக்கு வந்து ஒரு கடையை கொடுத்துருந்தாங்க, அதை ஆசீர்வச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னொடனே ஊருக்காரங்க ரொம்ப எதிர்ப்பு, சொக்காரங்கெல்லாம் எதிர்ப்பு. அதன் மத்தியில் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இன்னொரு கடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஐக்கியத்தில் நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரே தாரகம் வந்துடும், அவங்க என்ன சொல்லுதாங்களோ கேட்கணுங்கிறது தான். அப்போது 2 பேரும் பேசி முடிவெடுத்து சரி ஓகேன்னு சொல்லி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு போட்ட கடையில் அந்த ஊர் நிர்வாகம் சரியாக அந்த கடையை நடத்த முடியலை, இவங்களுக்கு அங்கே விருப்பம் இல்லை. 2வது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ராமச்சந்திரப்பட்டினத்தில் போட போகிறேன் கடை, பைபாஸ் ரோட்டில் போட போகிறோம், நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன சொல்லுதேன்னாங்க. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே, நீங்கள் எந்த கடை எங்கே போட சொன்னாலும் நான் ஓகே, நான் உங்கள் கூட என்ன செய்வேன் இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொன்னோம். அப்போது ராமச்சந்திரப்பட்டினத்து கடைக்கு அவங்க போயிருக்காங்க. அங்கேயும் 3 வாரம் ஆச்சு, தொடர்ந்து 3 வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லு, அவ்வளோ இதாக தான் இருந்துச்சுது. அவங்க எதிர்பார்த்து போனது என்னமோ பெருசாக அள்ளிடலாம், பைபாஸ் ரோடு போனால் பெருசாக போயிடலான்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கேயும் என்ன செய்யலை, இதாகலன்னொன்னே கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருந்தாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு பலவீனம்,
10 நாள் என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லுதாங்க. ஆனால் என்ன செய்யலை, முடியாது, கடையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நிப்பாட்ட முடியாது. அதனால் என்ன செஞ்சிட்டோம், 2 பேரும் கலந்து முடிவெடுத்து என்ன செய்யணும், கடையை மாற்றிக்கிட்டோம். நீங்கள் ஒரு பக்கம் போங்க, நான் ஒரு பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம். ஆக்சுவலாக அவங்க எந்த கடை ஓடாதுன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அந்த கடையும் ஆண்டவர் நல்லா நடத்தி கொடுத்தாங்க. என் பையனே சொன்னான், சிவநாடன் அப்போ இன்னொரு கடையில் நிற்கும்போது அவன் எதாச்சும் என் கடைக்கு வந்திருக்கும்போது இந்த பக்கம் சூப்பு குடிக்கவும் சிக்கனுக்கு இட்லிக்குன்னு சொல்லி சுற்றி சுற்றி என்ன ஒரு கூட்டமே நிற்கி. இப்போ அவன் சொல்லுதான் அப்பாட்ட போய், எப்பா இந்த மாதிரி நான் கூட்டத்தை நீங்கள் நிற்கும்போது கூட நான் பார்த்தது கிடையாது, அவ்வளோ அழகாக நடத்தவம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி பையன் சொன்னான். சரி இவங்களுக்கு என்ன சந்தோஷம், அங்கே டல்லாக இருக்கணுன்னே நாங்கள் ஒரு பிரச்சனைனோடனே முடிவு ஏன்ட்டு அங்கே தள்ளிடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல. நீ பட்டணத்துக்கு போ, நான் என்ன செஞ்சிருந்தேன் ஊருக்குள்ள உள்ள கடையை பார்த்துறதேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செஞ்சோம், பட்டணத்துக்கு போனேன். ஒரு 3-4 நாள் வந்து ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப திணற மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி இருந்த இடமா ஒரு பார் மாதிரி இருந்திருக்காங்க. குடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு பக்கம் ஜெஸ் விளையாடுதாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க போகும்போது ஜென்ஸ் தானே, இவங்க ஒரு பக்கம் கடையை நடத்துனாங்க, இங்கே ஒரு பக்கம் குடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஜெஸ் விளையாண்டுகிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்போ கத்த நாம மகிமைப்படுவதாக எதுக்காக, நான் ஒவ்வொரு நாளும் கடை 2 கடை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜெபம் பண்ணுவேன். எதுக்காக ஒன்றா இருந்தே எங்கள் 2 பேரையும் பிரிச்சிங்க ஆண்டவரே, தொழில் காரியத்தில் பிரித்த நோக்கத்தை என்ன செஞ்சுருங்க, நீங்கள் நிறைவேற்றிடணும், என்ன சித்தம், இதெல்லாம் கடை போடணுமா வேண்டாமாங்கும்போது ஐக்கியத்தில் கேட்கும்போது போட சொல்லியாச்சு. ஆனாலும் நீங்கள் தான் இதை எனக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி, ஏன்னா பைபிள் வாசிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய பைபிள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து கூடாரத்தில் வந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து வேலையை நடத்துங்கள்னு சொல்லி தான் ஆண்டவர் கொடுத்தாங்க. முன்னிலையுமே பார்க்கலும் பின்னிலையுமே நினச்சிவேன், இன்னும் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லி, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை கொடுத்து பேசினாங்க. அப்போ இந்த இதனால் நான் ஓகே சொல்லிட்டு போயாச்சு. அப்போ அங்கே நான் போன பிறகு ரொம்ப போராட்டமாக தான் இருந்தது. அன்னைக்கு வியாழக்கிழமை கூகுள் மீட் ஊழியம் நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ வியாழக்கிழமை கூகுள் மீட் ஊழியத்தில் ஐக்கியத்தில் அண்ணாச்சி கொடுக்க செய்தி வந்து கர்த்தர் சித்தம் என்ன செய்யணும் தெரியணும், நம்ம என்னென்ன வேணுமோ ஜெபம் பண்ணிக்கணும், ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், அதை விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து எனக்கு ஒரு பெரிய பலனாக இருந்துச்சு. கர்த்தரோட சித்தத்தை அறிவினால் நிரப்பப்படணும்னு சொல்லி அதை குறித்து மறுநாள் காலையில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஏவுதல் என்னென்னா, எனக்குள்ளே என்னென்னா, நம்மளோட அழைப்பு என்ன, நம்மளோட இது என்ன, இது இங்கே நம்ம உலக மக்களை போல் தொழில்னு இப்படியே இருக்கோமே, 2 கடை போட்ட பிறகு மிஷின் மாதிரி ஓடுற மாதிரி வாழ்க்கை ஆகிப்போச்சு. அங்கே எங்கேயுமா என்ன செய்வேன், கடைக்கு வாங்கவும் போவோம் சேல்ஸ் பண்ணவும் இதிலே தான் இருந்துச்சு. இப்போ வியாபார விற்கலையும் குறித்து உலக மக்களை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்மளோட அழைப்பு என்னது, பவுலோட அழைப்பு. நம்ம என்ன செய்யணும், இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதிகர்களுக்கும் அவருடைய அவர் நாமத்தை அறிவிக்கக்கூடிய என் பாத்திரம்னு சொல்லி நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஏக சிந்தையாக இருக்கணும்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினாங்க ஜெப வேளையில். அப்போ நான் முடிவெடுத்தேன், கடையில் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இனிமேல் வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது வாழ்நாளில் என்ன செஞ்சிடணும், டெய்லி ஒருத்தருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். அப்போ கடைக்கு வரும்போது அந்த இடத்துல வச்சு எல்லாத்துட்டையும் என்ன சொல்ல ஆரம்பித்தேன், ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருன்னு, உங்களுக்கு துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும், உங்களுக்கு தீமையாக இருக்க காரியமெல்லாம் நன்மையாக முடியும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்ய ஆரம்பித்தேன், சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு முதல்ல ஒருத்தருக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு தயங்கினேன், பயந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தைரியமாக சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கேட்கும்போது ஆண்டவர் கிருபையாக என்ன செஞ்சாங்க, அந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கிருபை தந்தாங்க. நிறைய டைம் இதே இடத்துல நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். ஏசப்பா எப்படி இருந்தாரோ உலகமங்க என்ன செஞ்சாராம், நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தாராம். நான் இந்த குறிப்புக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். நம்மளோட அழைப்பு ஊழியம் செய்யணுங்கும் போது நம்ம ஊராக என்றைக்கு போய் ஊழியம் செய்ய போகிறோம், ஒரு கடைக்கு 2 கடையாக போச்சு. எங்கே போய் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம், எப்படி நடத்த போகிறோம் என்னன்னே ஆண்டவர்கிட்ட நிறைய பைக் ஓட்டும் போதும் சரி, ஜெப வேலையிலையும் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்கும்போது கர்த்தர் கிருபையாக எதுக்கு இந்த கடைக்கு எனக்கு இந்த அழைச்சாருங்கிறத இயேசுவே வெளிப்படுத்தினார் சொன்ன வார்த்தையின்படியாக எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அங்கே கேட்க உலகத்தான் சொல்கிறான், அந்த இடம் மோசமான இடம், அங்கே போவாதியக்காங்க. ஐக்கியம் சொல்லுது நீங்கள் அங்கே தான் போய் நிற்கணுங்க. அங்கே அப்போ என்ன செய்யன்ட்டு போய் அங்கே போய் நிற்கும்போது போன இடத்துல ஜெபம் பண்ணி தண்ணி தெளித்தேன். அந்த செஸ் விளானது, அந்த பார் எல்லாமே போயிட்டு. ஹல்லேலூயா. 2-3 நாள் தான் அவங்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகிட்டு, அந்த இடத்துல ஒரு பரிசுத்தத்தை கொடுத்தாரு. வியாபாரம் இல்லாத இடத்துலையும் என்ன செஞ்சார், வியாபாரத்தை விருத்தி பண்ணி கொடுத்தாரு. ஜெபம் பண்ணும்போது வியாபாரத்துக்கு ஆள் வேறதோ இல்லையோ, எனக்கு சுவிசேஷம் சொல்ல ஆத்மாக்கள் வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் ஆண்டவரை பற்றி சொல்ல இப்போ எங்கே இருந்தெல்லாம் வருது, திருவண்ணாமலை, கும்பகோணம், கேரளா, ஐந்தாங்கட்டளை, ஆலங்குளம், அப்புறம் சடையப்பப்புறம், மேலப்பவர், புல்லுக்காடு, திருமலாரம், கல்லூர்னி, ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஊரை கேட்பேன்.
நான் வந்து எல்லா பக்கமும் நான் போய் சொல்லி போகணும்னு நினச்சதுலாம் இன்றைக்கி எல்லா ஊரும் என்ன செய்யுது, கடையில் வந்து இன்றைக்கி ஹல்லேலூயா கத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒருத்தங்களாம் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க, ஒருத்தங்க சூசைட் பண்ண நிலைமையில் இருந்தாங்க, ஒருத்தங்க பலவீனத்தோடு வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு இருந்து சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்ல ஐக்கிய நம்பரையும் கொடுத்து ஐக்கியத்தை பற்றி சொல்லி, நான் எப்படி பவுல் எப்படி சொன்னார், நான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தேன், நான் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கேன்னு சொல்லி அவர் சாட்சியாக சொன்னது போல் எனக்கு ஏசப்பா பிடிக்காது, எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி நான் ஏசப்பா பைபிள் வாசிச்சே நான் நல்லா இருக்கேன், நீங்களும் வாசிங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் அந்த ஆண்டவர் வார்த்தையை சொல்ல எல்லார்ட்டையும் அவங்க கிளம்பும்போது காட் பிளஸ் யூனே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதுவே எனக்கு ஒத்தையில் இந்த இடத்துல எப்படி நிற்கிங்கன்னு கேட்கும்போது எனக்கு அதுதான் தேவ பாதுகாப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஒன்று மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. யாரும் என்கிட்ட வேறு எதுவும் பேசுகிறதுக்கு அலோ கிடையாது. ஒன்று சுவிசேஷம் மாத்திரம் தான். அவங்க ஊர் என்னன்னு கேட்பேன், கேட்டுட்டு அன்னைக்கு கத்த நாம இயேசுப்பா உங்களை நேசிக்கிறாருனே, நீங்களும் இயேசுவை அதாவது தெரிந்து அவரோட நமக்காக தான் மரித்தார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை சொல்லும்போது எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நம்ம என்னங்கிறத இந்த பைபிள் வாசிக்க மூலமாக தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரெண்டாவதும் இன்னும் உண்மை அதையோட அழைப்பு என்ன தான் அப்படிங்கும்போது பவுல் வந்து சொல்லுவார், என் வீட்டில் நான் பைபிளும் கைமா நோட்டும் கைமா இருப்பேன், எழுதிதான் இருப்பேன். அப்போ என்னை சொல்லும்போது நீ சைக்கோ அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. ஊத்துமலை ஜானனே ஒரு நேரம் ஜெபம் நடத்தினாங்க, அரைச்சமாகவே அரைப்பாங்க எழுப்புதல் ஜெப இயக்கத்தில்னு சொல்லி யாராவது நம்மளை குறித்து இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சைக்கோ அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பைபிள் பின்னாடி வாசிக்க வரும்போது தான் பவுல் சொல்லுவார், பைத்தியக்காரங்கள் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார். அப்போ நான் பைத்தியம் தான், அஃப்கோர்ஸ் நான் பைத்தியம் தான்ருவேன். இப்போ யார் என்ன சொன்னாலும் நான் பைத்தியம்தான், ஏசப்பா மேலே பைத்தியம்தான் சொல்லி தெளிவாக வீட்லேயும் சொல்லி ஆண்டவர் வார்த்தை இன்னைக்கு அதாவது நம்ம ராமச்சந்திரப்பட்டினம் கடைக்கு போனது காரணம் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு எல்லா பக்கமும் சுவிசேஷம் ஐக்கி யார் என்ன கேட்டாலும் நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஐக்கியத்தை தான் சொல்லுவேன். நான் எந்த சர்ச்சுக்கும் போகல, எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு தான் போகிறேங்கும்போது என்னோட சாட்சிகளை நிறைய பேர் கேட்குறாங்க, சொல்கிறாங்க ஐக்கியத்தை குறித்து. ஐக்கியம் உங்களை நல்லா நடத்தியிருக்கு. ஹல்லேலூயா. அதை தான் சொல்லுவாங்க. எங்கேனாலும் இன்றைக்கி காலையில் ஒரு பாட்டு படித்தோம், உலகத்தை எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை உலகமுங்க என்ன செய்வாங்களாம் கொண்டு போவாங்க, ஊழியர்கள் எழும்புவாங்க, வசனத்தை வைப்பாங்க. எனக்கு அந்த கிருவியை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி எந்தெந்த ஊருக்கெலாம் நான் போக முடியாது, வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது, அவ்வளோ வரும், அவ்வளோ வண்டி எங்கே வந்து நிற்கி, கடை முன்னாடி வந்து நிற்கி, திருநெல்வேலி டு தென்காசி பஸ் வந்து நிற்கி இட்லி வாங்க. ஹல்லேலூயா. ஓடாமல் இருந்த கடையை ஆண்டவர் கர்த்தரோட அழகே என்ன தெரியுமா, எது யூஸ் இல்லாமல் இருக்கோ அதை தான் தூக்கி அழகாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அது ஒரு பாராக இருந்ததை இன்னைக்கு சுவிசேஷம் சொல்கிற இடமா என்ன செஞ்சுருக்காரு, மாற்றி கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. கத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆளுக்கு மட்டும் ஹல்லேலூயா. ஒருவேளை அக்காவை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மரியாக்கான ஒரு அக்கா வந்தாவ, அந்த அக்காவுக்கு பிறகு இன்னொரு அக்கா வந்தாவ, அடுத்து இந்த அக்கா வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அதான் 4 பேருடைய விசுவாசம் ஒரு சப்பானி எழுப்ப பண்ணது போல ஒரு பைத்தியத்தை கொண்டு அந்த இடத்துல செஞ்சுக்காரு, பெரிய எழுப்பல் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. வாங்க ஒரே ஒரு சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் மிக நேர்த்தியாக வழிநடத்தி வருகிறார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடைபெறுகிற பல கூடுகைகள் வந்து கலந்து கொண்டு பெற்றுக்கொள்கிற வசனங்கள் அப்படியே இருதயத்தில் எழுதி அதை அப்படி தியானம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை ஆண்டவர் சமூகத்துக்கு தெரியப்படுத்துறதுனால ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லி நான் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இதுபோல் உபவாச கூட்டம், சத்திரத்தில் நடைபெறுகிற அந்த ஸ்கூல் நடைபெறுகிற அந்த கூடுகை, புதங்கள் நடைபெறுகிற அபிஷேக கூட்டம், இன்னும் ஆண்களுடைய தியான முகாம், இப்படி நிறைய இந்த சின்ன சின்ன கூடுகைகளை வந்து கலந்து கொண்டு இந்த வசனத்தை உள் வாங்கிறதுனால ரொம்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து கட்டளையிட்டு கொண்டே இருக்கார். கடந்த நாளில் ஒரு வசனத்தை தம்பி வச்சு ஜோகம் நடத்தினாங்க, அருமையான விசுவாசம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை முடிக்கலை. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதைத்தான் நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். அருமையான விசுவாசம் இருந்தால் நம்ம குடும்பம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அது கூட இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கிட்டேன். என்னுடைய ஒரு ஆசை, இந்த அருமையான விசுவாசம் இருந்தால்
உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் மிக அருமையாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி இந்த வசனங்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்தந்த நாளுக்கு ஆண்டவருக்கு தெரியும் போல் தெரியுது. இவங்க என்ன தேவையோட வராங்க, இவங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப ஓவர் டோஸும் கொடுத்துடக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்து விட்டுருன்னு ஆண்டவருக்கு தெரியும் போல் தெரியுது. ரொம்ப கரெக்டாக ஆண்டவர் கொடுத்து ரொம்ப தெளிவாக நடத்தார். இன்னொரு வசனத்தையும் நான் சொல்லி நான் அந்த சாட்சியை முடிச்சிருந்தேன். நேரம் இருக்குன்னு வசனம் நம்ம கேட்க வேண்டியதில்ல. தம்பி ஒரு நாள் அந்த வசனத்தை சொன்னாங்க, நான் தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதங்க, ஆண்டவர் அதை செந்துக்கா தூக்கிடுவார் அப்படின்னாங்க. அல்லேலூயா. இந்த 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 வசனத்தில் தான், அந்த வசனத்தோடு சேர்த்து நான் எப்போவுமே யோசிப்பேன், அந்த வசனத்தை கொஞ்சம் அப்படி கவனமாக கவனிச்சிட்டே இருப்பேன். அந்த வசனத்தோடு சேர்த்து இந்த தம்பி சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்குது பற்றியெல்லாம், அதுதான் வெயிட்டு. அல்லேலூயா. இந்த ஜெப ஐக்கியத்துக்கு இப்படி வரும்போது என்னச்சுன்னா, நிறைய நேரங்களில் நல்ல வசனத்தை என்னச்சணும் உள் வாங்கி அதை அப்படி இருதயத்தில் வச்சு என்னச்சணும் நல்லா தியானம் பண்ணும்போது அது நம்ம சிந்தனையில் அப்படி ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் சார் ஜெபத்தில் சொன்னாங்க, எனக்கு இப்போ நேரம் கிடைக்கும் போது நினச்சோன்னா அந்த யூடியூப் புள்ளியத்தில் ஏதாவது போட்டு பார்த்துட்டு நேரத்தை அப்படியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா போயிடும் நம்மளுக்கு. நீங்களும் அதை கொஞ்சம் அபியாசம் பண்ணுங்கள். இந்த ஜெபம் நடக்க நேரம் இல்லை, ஜெபம் நடக்காத நேரத்தில் நடந்த ஜெபத்தை அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க யூடியூப்பில், அதை போட்டு பார்க்கணும். அதில் அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய சூழ்நிலைகளை கடந்து போகணுருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, தொழில் இருக்குது, வியாபாரம் இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நல்ல ஜெயமாக வெற்றியாக முடிக்கிறதுக்கு அபிஷேகத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதுலேருந்து நானும் ஜெபத்தில் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வாஞ்ச உண்டு. நிறைய காரியங்களுக்காக ரொம்ப அழுது புலம்பி போராடி ஜெபிக்கிறது. அன்னையிலேருந்து ஒரு பெரிய ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா, அந்த அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் போது நல்ல செமத்தை ஆண்டவர் அடித்து ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா வேலைகளாம் லகுவாக்கிடுறார். ரொம்ப லகுவாக இருக்குது. நம்ம அதை நேரடியாக பார்க்கும். ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லி முடிச்சது, இதுக்கு இந்த அபிஷேகத்துக்குரியது. என் பையனுக்கு ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் இபியில், அதுக்கு அப்ளை பண்ண போனோம். அப்போ காலையிலே ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவரே இன்றைக்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த பணி இருக்குது, நீங்கள் எங்களுக்கு தேவையான கிருபைகளை அபிஷேகத்தை தாங்க, இந்த வேலை செய்து முடிப்பதற்கு தேவையான அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போயாச்சு. அப்ளை பண்ண கொண்டு கொடுக்கோம். அவர் அந்த இதை எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிட்டு அவர் சொன்னார், இன்னும் 15 நாள் ஆகுனார். எத்தனை நாள் ஆகும்? 15 நாள் ஆகும். என் பையன் தானே என்கிட்ட சொன்னான், டேடி என்ன 15 நாள் ஆகும்னு சொல்லார். அவர் 15 நாள் ஆகுன்னு தான் சொல்லுவார். நம்ம அப்படிலாம் நினச்சப்படாது, சொல்லப்படாது. ஆண்டவர் நமக்கு நினச்சவார், சீக்கிரமாக செய்து முடிப்பார் தம்பி அப்படின்னு. சாட்சியாக சொல்லுதான் பார்த்துடுங்க. அந்த அபிஷேகத்துக்கு அந்த அவ்வளோ வெயிட் இருக்குது, அவ்வளவு பவர். ஆமாம், அந்த வசனத்தை நம்ம உள்வாங்கி அதை நம்ம அப்பியாசிக்கும் போது தான் அந்த காரியங்களை நம்ம கண்கூட நம்ம நினச்சதை பார்க்கணும். அதனால தான் நம்ம இந்த ஜெப ஐக்கியத்தில் சொல்லுத வசனத்தெல்லாம் நீங்கள் நினச்சேன்னா ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு நல்லா இருதயத்தில் வச்சு தியானித்து நம்ம அதை அப்படியே நம்ம நாவுனால நினச்சணும் விண்ணப்பமாக மாற்றும் போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்ன நடந்தது பாருங்கள். நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என் பையன் ஒரு 3 மணிக்கு என்ன ஃபோனில் கூப்பிடுதான், டேடி நீங்கள் வாட்ஸ்அப்பை பாருங்கள் அப்படின்னா. என்ன பண்ண, நான் உங்களுக்கு ஒரு இதை போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், கர்த்தருடைய பெரிதான கிருபை. அன்றைக்கி சாயங்காலம் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி 4 மணி நேரத்தில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நடக்குமா? அதாவது நம்ம அரசு நிர்வாகங்கள் இயந்திரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடக்கக்கு வாய்ப்பே கிடையாது. அபிஷேகம் அதை செய்து முடிக்க தெரியுங்க. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நிறைய நன்மைகளை சொல்லலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் செஞ்சுருப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆண்டு தந்த ஆசீர்வாதம் வலை என்ன செய்யலை, கிளியலை. நிறைய பேருக்கு பாருங்கள் ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் கிழிஞ்சு கிடக்கு.
சட்டப்பையெல்லாம் கிழிஞ்சு கிடக்கு, வேற எவனோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் நம்மளை அப்படி இல்லை. இந்த ஜெபாய்க்கத்தில் வந்து வசனத்தின்படி ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வலை என்ன செய்யலை, கிளியல. ஆனால் எப்படி இருக்கு, வலை கிளியத்தக்கதாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய வேற சையை காட்டி கூப்பிடுதோம் வாங்க வாங்கன்னு. அதுலேயும் என்ன நடக்கு, 2 படகு முங்குத மாதிரி தான் இருக்கு, ஆனால் முங்கலை. ஹல்லேலூயா. இப்படி பாருங்க, நிறைய இந்த வருடம் முழுதும் இந்த ஜெபாய்க்கத்தினுடைய வசனம் எங்களுக்கு, என் பிள்ளை வாழ்க்கையில், என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நிரம்பின ஆசீர்வாதத்தை தந்ததுன்னு நான் தைரியமாக சாட்சி சொல்லுவேன். அது காரணம் வசனம், இங்கே கேட்ட அந்த ஆலோசனை, அந்த அபிஷேகம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கு, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய நாமம் மையப்பட்டும் இந்த சிறு சாட்சியை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புள்ளே சுவாமி, நல்ல உயிருள்ள சாட்சிகளை கர்த்தர் தந்ததுக்காக உமக்கு சோதரம். அன்னைக்கு பேதுரு எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாய் ஊழிய பகிர்மான சொன்னாரோ, அதே போல் இந்த இடத்துல உயிருள்ள சாட்சியாய் 2 சாட்சிகளை நிப்பாட்டினீர், அதற்காக சோத்திரம். இன்னும் நல்ல நேருக்கு சாட்சிகள் என்ன இருக்குது, அதனால டைம் இல்லை. இன்னும் வரக்கூடிய காலங்கள் அந்த நேரங்களுக்கு கர்த்தர் தாரும். இந்த உபவாசம் கொடுத்த இம்மட்டு நடத்தின ஆண்டவர் இனி நடத்தி தாரும். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 3 தடவை சொல்லுவோமா எல்லாரும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. செபிக்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று, தொடர்ந்து நீங்கள் ஐக்கியத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். ஐக்கிய ஜெபங்களில் வந்து கலந்துக்காங்க. ஐக்கிய ஊழியங்களை நம்ம எல்லோரும் இணைந்து செய்வோம். ஆண்டவர் வரும் நாட்களை விசேஷித்த விதமாக நமக்கு ஆசீர்வதித்தபடி ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்வார். அல்லேலூயா. சில நம்முடைய பொங்கல் மீட்டிங் 36வது குடும்ப தியான முகாமில் டேட்டு கொஞ்சம் மாற்றம். அதனால் கேலண்டரில் வந்து டேட்டு 2 கேலண்டர் 2 விதமான டைமு டேட் இருக்குது, வித்தியாசமாக போட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா நம்ம கூட்டங்கள் வந்து நடத்துறது கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதனால இந்த பொங்கல் லீவ் மீட்டிங் வந்து 15, 16, 17 புக்கில் வந்து 14, 15, 16 வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளின்னு போட்டிருக்கோம். அது ஒரு சின்ன மாற்றம். வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் இதே இடத்துல நடக்கும். இந்த முகாமுக்காக விசேஷமாக ஜெபிக்கவும் எல்லோரும் நீங்கள் கலந்து கொள்ளவும், அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம எல்லோரும் ஒரு காரணமாக என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் நம்மளை நடத்துவார். நம்ம அழைத்த நோக்கம் வித்தியாசமான நோக்கம். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். சாதாரணமான நம்மளை கொண்டு ஆண்டவந்த காரியங்களெல்லாம் செய்வார். அதுக்காக நம்ம எழுப்புதலுக்காக நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் மத்தியானம் 2:30 மணிக்கு வியாழக்கிழமை இங்கே வச்சு நடக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. ஆண்டவர் நமக்கு அடுத்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை வந்து இயேசு கிறிஸ்துவே அதை நமக்கு விளங்க பண்ணினான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடு நம்ம கிடைக்கும்போது அவன் இயேசு சுவாமிகிட்ட இன்னும் அதிகமாக காத்திருக்கணும். அவர் அநேக காரியங்களை நம்ம வெளிப்படுத்துவார். நம்ம சுற்றி வளைச்சி அங்கே வெளிப்பாடு இங்கே வெளிப்பாடுன்னு சொல்லி சுற்றிட்டு வர்றதை விட டைரெக்டாக எங்கே போயிட்டா நல்லது, ஆண்டவர் வந்துட்டா நல்லது. ஆண்டவரோட நடத்துவார். தொடர்ந்து எல்லோரும் நீங்கள் நம்ம ஜெபம் பண்ண ஒருவருக்காக ஒரு ஜெபிங்க. ஊழி நடக்கிற இடங்களில் வந்து மற்ற வராதவங்களே அழைச்சிட்டு வாங்க. ஆண்டவர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 83வது சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 83 முதல் வசனம். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும். வசனம் எப்படி கருத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு, ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நெருக்கடி உள்ளிருந்து வந்துகிட்டே இருக்கும். பல இடங்களிலிருந்து நெருக்கடிகள் என்ன செய்யும் வரும். பவுல் எழுதும்போது சொல்வார், இங்கே எனக்கு அனுகூலமான வாசல் திறந்துருக்கு, விரோதிகளும் எழுப்பிட்டாங்க அப்படின்னு. அப்போது ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால் நம்முடைய ஜெபங்களில் பெரிய திருத்தங்களை நம்ம கொண்டு வரோன்றிருக்கு. ஆசாமின் சங்கீதம் சொல்லி அதில் போட்டிருக்கு. அது அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டால், தேவனே மௌனமாக இராதேயும்,
தேவனே பேசாமல் இராதேயும். தேவனை சும்மா, சில நேரங்களில் ஆண்டவர் சும்மா இருக்க மாதிரி தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் ஆண்டவர் அமைதியாக இருக்க மாதிரி தெரியும். நமக்கு ரொம்ப அவசரமாக இருக்கும். ஆண்டவர் படகுல படுத்து செய்வார். இங்கே எல்லாருக்கும் ஒத்துழைப்பில் இருக்காங்க. அதனால் ஆண்டவர் அமைதியாக இருக்கார். அமைதியாக இருந்தாலும் எந்த காரியம் நடந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு. தேவனே மௌனமாக இராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் மௌனமாக இராமலும், பேசாமல் இராமலும், சும்மா இராமலும் இருந்து நம்மளை வழி நடத்துவார். அவருடைய வழி நடத்துகிற எப்படி இருக்குன்னு சொல்லி, ஏன் இப்படிலாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும்போது, அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதம், 124வது சங்கீதம் முதல் வசனம். நூற்றி 24வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசி கேட்டோம். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டா. அதான் சொல்லியிருக்காங்க. தேவனை மௌனமாக இராதையும், தேவனை பேசாமல் இராதையும், தேவனை சும்மா இராதையும். இங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது? நமக்கு விரோதமாக எழும்பி கூட்டம், பெரிய கூட்டம், நமக்கு ஆதரவான கூட்டம் இல்லை, நமக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய கூட்டம் எழும்புது. அப்போ கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். ரெண்டாவது வசனத்தை படிங்க. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மை பற்றி எரிகையில் அடித்து கொள்ள மாட்டாங்க. அப்படியே வாய்க்குள்ளே போய் நிச்சயமா விளங்கிடுவான். இப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்கும் என்ன செய்யுது, வரும், இருக்குது. அதே அதிகாரத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 6வது வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய விசுவாச வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், ஊழியர்களுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் உயிரோடு என்ன செய்வாங்களா? அப்படி தாவீதுடைய அனுபவங்களில் இப்படிலாம் ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழ்நிலைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவர்களின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்க நான் அறியேனோ. அடுத்த வசனத்தில் பாருங்கள். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீ ஆனாலும் ராஜபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து அவனை கொண்டு வா, அவன் சாக வேண்டும். சூழ்நிலையில் எப்படி உருவாகி வருதுன்னு பாருங்க. அந்த ஈசாயின் மகன், ஈசாயும் சவுலும் யார்? ஈசாயும் சவுலும் யார்? சம்பந்தக்காரர். தாவீதும் சவுலும் யார்? மாமா மருவன். லட்சணங்கள் இந்த அளவில் இருக்குது. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது, ஈசாயின் மகனோடு கூட நீ தொடர்பு வச்சுருக்கிய, ஒரு ஐக்கியம் வச்சுருக்க, இது எனக்கு தெரியாமல் அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு எந்த தருவான், நீ அவன் பின்னால் போகிற அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூடுகிற கூட்டத்தார் சொல்கிறபடி அந்த காலத்தில் பேசியிருக்காங்க. ஆனாலும் தாவீது பல இடங்களில் போராடி ஜெபம் பண்ணி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே சும்மா இராதேயும், பேசாமல் இராதேயும். ஆண்டவர் நமக்காக பேசுவார், காரியங்களெல்லாம் வாய்க்க செய்வார். அது தாவீதுக்கு அவனுடைய மாமனாகி சவுல் கூட நெருக்கடியில் ஒரு நெருக்கடியை வாசித்தோம்.
இவன் உனக்கு என்ன செய்வான்னு சொல்லி இங்கே போய் தொடர்பு வச்சுருக்க அப்படிம்பாங்க. இப்பவும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன செய்வோம் அப்படிம்பாங்க. ராஜகோபால பெரியயில் இருக்கும்போது ஒரு பெரிய ஊழியக்காரரை வச்சு ஒரு 2 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினோம். கூட்டமெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே ஒரு மிஷின் வீடு, சின்ன வீடு தான். அவர் சந்தோஷமாக உள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒன்று காரியம் சொன்னார். என் மனசில் ஒன்று படுத்து, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. சொல்லுங்க ஐயா அப்படின்னு. நீ இந்த ஊழியத்தை விட்டுட்டு ஏன் பின்னால் வா, இந்த சபை ஊழியத்தை விட்டுட்டு, இந்த டீச்சர் அங்கே அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதையும் விட்டுட்டு நான் உனக்கு எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு போவேன், உனக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன் அப்படின்னாரு. நீங்கள் சொன்னீங்களே ஐயா, இதே எனக்கு போதும், இதை விட்டுட்டு நான் வேறு எங்கேயும் செய்ய முடியாது, வர முடியாது. ஆகையினால் இந்த ஊழியத்தை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்திருக்கோம், இன்னும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவர் போயிட்டார். அது பிறகு நான் ஊழியத்தை வர அழைக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஈசாயின் மகன் உங்களுக்கு என்ன செய்தான், அவங்க கூட போய் தோழமை வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தாவீது சவுல் சொல்லி வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நாம் தேவ சமூகத்தை காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி சாட்சி சொல்வதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு, நிறைய பேர் சாட்சி சொல்லணுன்னு இருப்பீங்க. காலத்தை நம்ம கணக்கிட்டு செய்யணும் எல்லா வேலையும். இன்னும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு ஆண்டவர் தருவார். அன்றைக்கு நம்முடைய பாரங்களெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தாவீது விதமாக ஜெபிக்க அவருக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யுது, எல்லாம் மாறுது. இவர் தாவீது ராஜாவாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாட்டாலும் இவர் ராஜாவாக வரும்படி கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இன்னும் ஜெபிக்க, நமக்கு இருக்க பாரங்களெல்லாம் மாற்ற ஆண்டவர் உதவி செய்வார். ஏன் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால், மனுஷன் நமக்கு விரோதமாக எழுந்தின போது கர்த்தர் தாமே இப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட கட்டாயம் என்ன செய்வார், இருப்பார். அவர் மௌனமாக இருக்க மாட்டார், பேசாமல் இருக்க மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். அவருடைய வேலை ஒழுங்காக செய்யும், நடக்கும். நமக்கு சில நேரங்களில் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆண்டவர் இன்றைக்கி இந்த அற்புதம் செய்தார்னா நல்லா இருக்குமே, இன்றைக்கி இது நடந்துட்டால் நல்லா இருக்குமே, இது சீக்கிரமாக நடந்துட்டால் நல்லா இருக்குமே, ஒவ்வொரு நாளும் போராடி இருக்குன்னு சொல்லி நமக்கு சில நேரங்களில் அவசரங்கள் என்ன செய்யுது. அது வேதத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்து முடிக்கி அப்படி பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ராஜா பற்றி வாசிட்டு வரோம். அவருடைய சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நமக்கு மௌனமாக இராதையும், பேசாமல் இராதையும், சும்மா இராதையும் சொல்லி ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இந்த தாவீது ராஜாவுடைய சமந்தராகிய இந்த ஈசாயி அவங்களுக்கு யாராக இருக்காங்க, ஒரு ஐக்கியமாக இருக்காங்க. சவுளுடைய மகனும் தாவீது ஒரு தடவை ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், எங்கள் அப்பா கட்டாயம் சீக்கிரம் செத்து போயிடுவார், எங்கள் அப்பாவுக்கு ஒரு நிர்வாகம் சரியான செய்யாது, ஓடாது. அவரே எத்தனை யார் மகன் பாரு, அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் திடீர்னு சவுல் கேட்பார், நீ யாருடைய மகன்? ஆகாது. இந்த யோனத்தானும் தாவீது ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. தாவீது சொல்லி வச்சுருந்தார், நான் யாராக மாறுவேன், ராஜாவாக வருவேன், நீ 2வது அசிஸ்டண்ட் ராஜாவாக நீ என்ன செய்யணும், இருக்கணும். இதை உடைக்கிறதுக்கு இந்த ஜெபம் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இந்த திட்டத்தை உடைக்கிறதுக்கு தேவனே சும்மா இராதையும், தேவனை மௌனமாக இராதையும், தேவனை பேசாமல் இராது, பேசுமையா இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டான். எனக்கு ஒரு வழியே இல்லை. ஆக இது கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்ய பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், யோனத்தானும் தாவீதும் இதுக்குள்ள ஒரு பிரிவுகள் என்ன செய்யுது, பிரிவுகள் வர ஆரம்பிக்கு. ஆண்டவர் தாவீதை அற்புதமாய் பாதுகாத்தார். ஒருவேளை யோனத்தான் தாவீது ராஜாவுக்கு அடுத்த சதவீதம் அவங்க இருப்பாங்க. நான் என்ன நடக்குன்னு சொன்னால், தாவீதை முதல் நாளிலே க்ளோஸ் பண்ணிடுவார். யார்? யோனத்தான். ஏன்னு கேட்டால், அப்பா அங்கே சொல்லி விடுவார், அவனை கொல்லுட்டுங்க ஏன் வான்னு சொல்லி. அப்படி ஒரு காரியம் நடக்காதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஊழிய பாதையிலையும் வினோதமான காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரை கட்டாயம் நிச்சயமாய் பாதுகாப்பார். அது சங்கீதக்காரன் சொன்னது போல் நம்மளது வார்த்தை சொல்லி செய்யணும். ஆண்டவரே மௌனமாக இராதையும், பேசாமல் இராதையும்,
சொல்லுங்கள், அந்த வசனத்தை இன்னொரு எப்படி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அன்றைக்கி நடந்த அந்த சம்பவத்தில் திருப்பி இந்த யோனத்தான் இவங்களோட ஒரு ஐக்கியம் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பெரிய காரியத்தை செய்தார். இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 23:27. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, சீக்கிரமாய் வரும். அந்த மலையை சுற்றிலும் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சவுல் கூட்டமும் அங்கே தான் நிற்கி, தாவீது கூட இருந்தவங்களும் உள்ள நிற்கிறாங்க. இப்போ வளைஞ்சு பிடிச்சிக்கிட்டு தாவீதை கொல்லக்கூடிய ஒரு சூழலை வரும்போது சரியான நேரத்திலிருந்து ஒத்தாசை வருது. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயுன் கண்களை, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே கடங்கா நன்மைகள் வருமே, எங்கண்கள் ஏறெடுப்பே. வருமே ஏறெடுப்பே, எனக்கு தாத்தை வரும் பர்வதம் நேராய் தீங்கும் அடுகாதே தேவ. வரத்தையும் பகிரமாக அமரின் முதலாய எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை, எனக்கு தாசை வரும் பர்வதம் ரெண்டு குறிப்பிட்டு நான் தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு செய்தி என்னன்னு சொன்னா, தேவனே மௌனமாக இராதே, தேவனே பேசாமல் இராதே, தேவனே சும்மா இராதே. யாராவது அப்படி சொல்ல பிடிச்சிருக்கு? இதில் பெரிய விடுதலை உண்டாகும். நம்ம என்ன கேட்டோமோ அதை அப்படி நடக்க உதவி செய்வார். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 23வது அதிகாரம் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 17வது வசனம். 23:17. நீ பயப்பட வேண்டாம், எங்கள் அப்பாவால் மறுபோரை நினைக்க முடியாது, பிடிக்க முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், நீ இஸ்ரவேலில் யாரா பரப்புறீர், ராஜாவாக இருப்பீர். இவங்களே பிளான் போட்டு வச்சுட்டாங்க. எல்லாம் யோனத்தானுடைய சதி திட்டங்கள். இதெல்லாம் நான் 2வது ஆள், நீ யார் 1வது ஆள். இப்படிலாம் சில நேரங்களில் நம்மளோட ஜாயிண்ட் போட வரும்போது நம்ம அப்போவே அதை துண்டு வெட்டி விட்டுறணும். ஊழியத்தில் இல்லைன்னா தொழிலில், பொது இடங்களில் நம்ம கூட சில ஜாயிண்ட் போடுவதற்கு வருவாங்க. அந்த ஜாயிண்ட் இன்றைக்கி நமக்கு பெரிய என்னது, பிணைப்பிடாத இருப்பாயாக இந்த மாதிரி. ஆமாம், அந்த பிணைப்பிடுதல் நமக்கு அவசியம் இல்லை. இப்படி ஒரு ஜெபம் பண்ணும்போது இந்த காரியம் நடக்காதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். தேவனே சும்மா இராதையும், தேவனை மௌனமாக இராதையும், தேவனை பேசாமல் இராதையும் சொல்ல ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாக அங்கங்கே மறைஞ்சிருக்கிற ஒப்பந்தங்கள் எல்லாம் செயலற்று போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். இன்னொரு காரியத்தை அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 23வது அதிகாரம் 27வது வசனம். அந்த சமயத்தில் ஒரு ஆள்
இவங்க நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இப்போ தாவீதை பிடிச்சிடலாங்கிற ஒரு கட்டம் வரும்போது கர்த்தர் ஒரு ஆள் அனுப்புகிறாரு. கர்த்தர் ஒரு ஆள் அனுப்புகிறாரு. அந்த ஆளு யாருக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆளு? தாவீதுக்கு ஆதரவாளர். அந்த சமயத்தில் ஒரு ஆள் அவனுக்கு வந்து எப்படி வரணுமா? பையெல்லாம் வரக்கூடாதுங்க, பெரிய ஆபத்து நெருக்கடி வந்திருக்கு, அதில் சீக்கிரமாய் வாரும். தேசத்தில் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றும், அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டுவிட்டு இப்போ இப்படி ஒரு ஆள் வந்து சொல்ல செய்தி கேட்ட உடனே சவுலுக்கு பார்த்து வந்தவர் பகுதி திரும்பி போயிட்டார். தாவீது கொல்லுவதற்காக வந்த சவுல் இவரை அப்படி விட்டுட்டு அங்கே ஓடி போயிட்டார். இப்போ யாருக்கு கொண்டாட்டம்? தாவீதுக்கு கொண்டாட்டம், சவுலுக்கு தேவ சமூகம் கொண்டாட்டம், அதை தேடாவிட்டால் திண்டாட்டம். தேவ சமூகம் கொண்டாட்டம், அதை தேடாவிட்டால் திண்டாட்டம். திற கதவாசல் திறந்து உன்னை தினமும் அவர் வழி நடத்திடுவார். திற கதவாசல் திறந்து உன்னை தினமும் அவர் வழி நடத்திடுவார். கைதட்டி பாட்டு பாடு, வாய் விட்டு சோத்திரம் பண்ணு, சொல்லி சொல்லி துடிச்சா ஆனந்தம் உள்ளத்தில் பொங்கோ. கைதட்டி பாட்டு அவர் கடைசியில் ஒரு முடிவு வார்த்தையை சொல்கிறாரு. 1 சாமுவேல் 26 கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 26, 25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் இந்த மாற்றம் வந்த பிறகு சவுல் இந்த திசையை பார்த்து போயிட்டார், போக வேண்டிய இடத்துக்கு. தாவீது இந்த போன இடத்துக்கு போய் சேர்ந்தார். தாவீது ஆண்டவர் பாதுகாத்தார். ஏற்ற வேளையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் ராஜாவாக வர கர்த்தர் உதவிச்சார். ஜெபம் நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். சில நேரங்களில் நெருக்கடி வர நேரம் இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணி சூழ்நிலை நீயும் இன்றைக்கி சும்மா இருந்தீங்கன்னா என்ன உயிரோடு விழுங்கிருப்பாங்க. இன்றைக்கி நீ மௌனமாக இருந்தீங்கன்னா என்னை உயிரோடு நீர்ப்பாங்க, விழுங்கிடுவாங்க. என்னை காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும், பிள்ளைகளை காப்பாற்றும். நம்ம கதறி ஆண்டவர் தான் சொல்லணும் ஒழிய ஆள்கிட்ட போய் சொல்லவே கூடாது. ஆள்கிட்ட சொல்லணும்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். இல்லை நம்ம வேறு ஏதாவது செய்வோன்னு சொல்லி முயற்சி எடுத்தால் எல்லாம் தோல்வியாக மாறும். நமக்கு ஒத்தாசை யார் தான்? ஆண்டவர் தான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துகிற தாவீதை போல நம்ம இன்னும் ஆர்வமானால் ஆண்டவர் தாவீதை அந்த ரகசிய திட்டத்திலிருந்து பாதுகாத்தது போல, உயிருக்கு ஆபத்து வந்த நேரத்தில் பாதுகாக்கப்பட்டது போல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாப்பார். கடைசி காலம் ஆயிடுச்சு, ஆண்டனுடைய வருகை சமீபமாகிட்டு இருக்கு. ஆகையினால நம்ம இன்னும் உற்சாகமாக நம்ம செயல்படுவோம். ஆண்டவருக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். அல்லேலூயா. கேட்டேன் 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 என்று போது என் இயேசு வருவார் என்று. கேட்டேன் 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 என்று என் இயேசு வருவார். வானத்தை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. வானத்தை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார். அது வாடியே போனது தெரியாது என்றது, அது வாடியே போனது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் அழிந்து போவோம் என்று. காரணம் அவர் வருகையில் அழிந்து போவோம் என்று. கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது கதறியே அழுதது தெரியாது என்றது, அது கதறியே அழுதது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் வெட்டான் தரையாய் போவோம் என்று. காரணம்
அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது. அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் எங்கே போவோம் என்று. காரணம் அவர் வருகையில் எழுந்தே நொறுங்கி போவோம் என்று தூதரை கேட்டேன் எப்போது எங்கே வருவார் என்று. தூதரை கேட்டேன் எப்போது எங்கே வருவார் என்று. அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். காரணம் அவர் நாங்களும் கூட வருவோம் என்று காரணம் அவர் வருகையில் நாங்களும் கூட வருவோம் என்றார். இயேசுவை வருவார் என்று கடைசியில் யார்கிட்ட வந்து கேட்கறாங்க கேட்டா இயேசுவே இயேசுடைய போய் என்ன செய்வோம் கேட்டுரும். கேட்டுருவோம். மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் தானே, நமக்கு எதிரே பதில் கொடுத்தது ஆண்டவர் தானே. அவர் சொல்லிடுவார். இதுக்கும் பதில் தர மாட்டாரா சொல்ல மாட்டாரான்னு சொல்லி இயேசுவை கேட்டேன் எப்போது தேவாவும் வருகை என்று. இயேசுவை கேட்டேன் எப்போது தேவாவும் வருகை என்று. அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். காரணம் அவர் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார். காரணம் அவர் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார். கேட்டேன் 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 நின்று போது என் இயேசு வருவார் என்று பார்த்தேன் 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 என்று போது தரிசனம் தருவார் என்று. போது தரிசனம் தரிசனம் தருவார் என்று ஆண்டுடைய வருகை சமீபம். இந்த வருகைக்கு முன்னால நம்முடைய எல்லாருடைய பிரச்சனைகளும் தீரணும். ஆமென். நம்ம எல்லாருடைய குடும்ப கஷ்டங்களும் மாறணும். எல்லா கஷ்டங்களும் மாறணும். நம்முடைய ஊழியம் இன்னும் ஃபயரா மாறணும். ஊழியங்களா இன்னும் கஷ்ட திரளான பெண்களை ஆண்களை எழுப்பியிருக்க மாதிரி நிறைய பேர் எழுப்பணும். எழுப்பணும். அதுக்கு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் கேட்டா ஆமென். தேவனே தேவனே மௌனமாய் மௌனமாயிராதே. தேவனே சும்மா பேசாமல் தேவனே தேவனே சும்மா இராதே. இந்த வார்த்தையை டெய்லி சொல்லி சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால் இந்த வார்த்தையை தினசரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கைவிட்டுருவாரு. நான் எவ்வளோ தூரம் உனக்காக யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் சும்மா இல்லாமல் ராவும் பகலும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி போட்டு ஜோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் காதை பிடிச்சி திருக்கி விட்டுறாரு. அதனால் இது எப்போ சொல்லணும், இவங்க எப்போ சொன்னாங்கன்னு கேட்டால் அதாவது நடக்காம நெருக்கடியான நேரங்கள், மலையை சுற்றிலும் எதிராளிகள் வரும்போது அந்த ஜெபம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி தேவ திட்டத்துக்கு விரோதமாக திட்டத்தை போடுவாங்க. நீ ராஜாவாக இருப்பீர், எங்கள் அப்பா எல்லாத்தையும் இழந்து போகிற ஆள் தான், நான் தான் நான் நீ ரெண்டாவது ஆள். 4 நாளைக்கு கூட இவங்க 2 பேரும் குடும்பிடிச்சு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக சண்டை வந்துடும். யாரெல்லாம்? யோனத்தானும் தாவீதும் வச்சுனு ஆண்டவர் அந்த சூழலில் அறிஞ்சுதான் தாவீதுக்கு சரியான ஸ்தானத்தை கொடுத்து ஆசை. ஆமென் 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 நீங்கள் இருக்கிற குடும்ப சூழலில் வித்தியாசம் தான், ஆமென் நம்ம ஊழிய பாதையில் வித்தியாசம் தான். ஆமென். ஆனால் தேவனே மௌனமாயிராதே, சும்மாயிராதையும் தேவனே தேவனே, சும்மாயிராதே, சும்மா இராதே, தேவனே பேசாமல் இராதே. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை தேவனுக்கு தந்து நடத்தும்படியாக எல்லா ஜெபம் பண்ணிடுவோமா? தேவனே என்னுடைய பிரச்சனைகள் சில நேரங்களில் அதிகமாகிட்டு இருக்கு ஆண்டவரே. நீ சும்மா இருப்பது போல எனக்கு தெரியுது, நீ மௌனமாக இருப்பது போல எனக்கு தெரியுது, நீ பேசாமல் இருப்பது போல எனக்கு தெரியுது. இருக்காதீங்க, நீ மௌனமாக இருக்க மாட்டீர் ஆண்டவரே, இருக்க மாட்டீங்க நீ ஏசப்பா. பேசாமல் இருக்க மாட்டீர் ஆண்டவரே. இருக்க மாட்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே சும்மா நிச்சயமாக இருக்க சும்மா இருக்க மாட்டீர் ஆண்டவரே. எனக்காக தொடர்ந்து யுத்தம் பண்ணும் ஆண்டவர். எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர, இருக்க குழப்பம் மாறட்டும், ஐக்கியம் இன்னும் வளரட்டும் ஆண்டவர். ஐக்கியம் இன்னும் வளரட்டும், ஐக்கியத்துடைய ஊழியர்கள் பெருக கிருபை செய்யுங்கப்பா பெருக கிருபை செய்யுங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபைகளெல்லாம் தந்து நடத்த போவதற்காக ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நமது பக்கத்தில் விட்டார், நன்றி.
கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டார் இராவிட்டா அப்படியே கோபம் பற்றி எரியலும் உயிரோட விடுங்கிருப்பாங்க. எங்களை உயிரோட இந்த விழுங்கி சின்ன ஜெபம், கருத்தான ஜெபம், கருத்தான ஜெபம், ஆழமான ஜெபம், ஆழமான ஜெபம் ஆழமான ஆண்டவர் கேட்ட அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்யும். நமக்கு நிச்சயமா செய்வார். நமக்கு நிச்சயமாய் செய்யும். ஆண்டவர்களால் நன்றி சொல்லிடுவோமா? நன்றி 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 சொல்லி ஜெபிக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆமென் 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆமென், ஷபா ரபா ஆமென், ரபீரபா ஹல்லேலூயா. ஷபா ரபா ரபா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாளை ஜெபிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதோ நீ சொந்தத்தை அதட்டி போட மாட்டவர். ஆண்டவரே, அகற்றி போ. யாருடைய வாழ்க்கையில நீ சும்மா இருப்பவது தெரியுதா, நீ செயல்படும் ஆண்டவர். செயல்படுங்க ஏசப்பா. நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்த்து எங்களை ஒப்பு கொடுத்துட்டு போறோம். பார்க்கிற எதிர்பார்ப்பெல்லாம் நீ வழி நடத்தும். நடக்கட்டும். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. ஜெப வேலை முடிஞ்ச உடனே எல்லாரும் மதிய உணவு நன்றி ஆயத்தமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஒரு நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆமென், வரும். ஆமென். ஆண்டவர் நம்ம அறியாதது நம்ம கெட்டாதமான பெரிய காரியம் சில நேரங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கணும். இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும்ல, அப்படி சூழ்நிலை நமக்கு தெரியும் போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவர் பெரிய வெற்றியை தருவார். அந்த சமயத்தில் ஒரு ஆள் அனுப்புவார். ஆண்டவர் இந்த சமயத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அந்த சமயத்தில் வந்த ஆளு ஆமென். சவுல் கூட பேசி அந்த பக்கம் போயிட்டாரு. இவர்கிட்ட சண்டை விடுறதுக்கு ஆள் இல்லை. இவர் ஜம்முன்னு வராரு. ஆமென். ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அப்படியே இன்னும் நடத்துவார். நடத்துவார். இன்னும் நடத்துவார். வரக்கூடிய காலங்கள் கொடிய காலங்கள், ஸ்தோத்திரம். ஊக்கமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரு காலங்கள், ஆமென். உற்சாகமாக செயல்பட வேண்டிய ஒரு நாட்கள். ஆமென். தேவனை எல்லாவற்றையும் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும் என்று வழி சொல்லி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும். ஆண்டவருக்கு எல்லாரும் சாட்சி சொல்லிடுவோமா? எல்லாரும் சாட்சி, ஒரே நிமிஷத்தில் சாட்சி. ஆண்டவர் சொல்லுங்க எல்லாரும் சாட்சி. ஆமென். ஏசப்பா, ஆமென். ஏசப்பா, இந்த ஜெபத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். குடும்பத்தினோட பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இதை எப்படி கடந்து போவேன்னு சொல்லி நான் புலம்பிட்டு இருக்கேன். கடந்து போக புலம்பிட்டு இருக்கோம். ஆனா ஒரு 3 வார்த்தை சொல்லி ஜெபணும். 3 வார்த்தை நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, தேவனே தேவனே பேசாம இராதீங்க. பேசாம இராதீங்கப்பா. 2வது வார்த்தை, மௌனமா இராதீங்க. மௌனமா இராதீங்க. தேவனே, நீங்க 3வது வார்த்தை, நீங்க சும்மா நீ இராதீங்க. சும்மா இராதீங்க. நிச்சயமாக எனக்காக பேசுவீர். எனக்காக பேசுங்கப்பா. யாரை என்ன செய்யணுமோ நீ சரியா நடத்துவீர் ஆண்டவர். யாரை செய்யணுமோ நீங்க செய்யுங்கப்பா. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து எங்களை நடத்தினீர் உமக்கு நடத்தினீரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாடல் துதி ஆரை நடத்தின தேவனே, ஜெப விண்ணப்பங்களை நடத்தின தேவனே, சாட்சி நேரத்தில் நடத்தின தேவனே, சாட்சி வார்த்தை. வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இவ்விதமான கருத்தோடு, ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு, ஆமென். ஊக்கத்தோடு ஊக்கத்தோடு கண் விழித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபைதான். ஆமென். ஜெபிக்க உதவி செய்தீங்க. புறப்பட்டு செல்வதற்கு முன்னால மறுபடியும் அதே வார்த்தை சொல்லி நாங்கள் வார்த்தையை ஜெபிக்கிறோம். சொல்லுகிறோம்ப்பா. தேவனே நீர் தேவனே மௌனமாயிரதை, தேவனே, தேவனே நீர் பேசாமல் இராதீங்க. பேசாமல் இராதீங்க. தேவனே, நீங்க தேவனே சும்மா சும்மா இராதீங்க ஐயா. அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். அந்த தாவீதை காப்பாற்றியது போல எங்களை எல்லாரையும் தாவீதை போல காப்பாற்றுவோம். எங்களை காப்பாற்றுங்க ஏசப்பா. எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றும், பிள்ளைகளை காப்பாற்றுங்க. பெற்றோரை காப்பாற்றும், பெற்றோரை காப்பாற்றுங்க. ஐக்கியத்தை காப்பாற்றும், ஐக்கியத்தை காப்பாற்றுங்க. உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகளை காப்பாற்றும், எல்லா விசுவாசிகளையும் காப்பாற்றுங்க. உலகம் முழுவதும் உள்ள ஊழியர்களை காப்பாற்றும், ஊழியர்களை காப்பாற்றுங்க. தேச தலைவர்களை காப்பாற்றும், தேச தலைவர்களை காப்பாற்றுங்க. சபைகளை காப்பாற்றும், சபைகளை காப்பாற்றுங்க. ஐக்கியங்களை காப்பாற்றும். ஐக்கியங்களை காப்பாற்றுங்க. அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உறவுகளையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் என்ன? தேவனே மௌனம். மௌனமாக இருந்ததையும், தேவனே, தேவனே சும்மா இருந்ததையும், தேவனே தேவனே பேசாமல் பேசாமல் இரு. நீ பேசுவையா, எங்களெல்லாம் வழி நடத்துன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை சரி. சாப்பாடு ஆயத்தமாக இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு போங்க. சரி, ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் வழிகளெல்லாம் திறந்து தந்து காரியம் செய்வார். அல்லேலூயா. நேர்